ஹலோ ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் டூப்ளிகேட். இது லீட் கோடோட 217th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவன் அண்ட் இன்டீஜர் அரே நம்ஸ், அதாவது நம்ஸ்னு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் எனி வேல்யூ அப்பியர்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து உள்ள அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து ட்வைஸ் ரிப்பீட் ஆச்சு. அட்லீஸ்ட் ட்வைஸ் அப்படின்னா ட்வைஸ் அதுக்கு மேலே கூட ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா டூப்ளிகேட் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் இஃப் எவ்ரி எலிமெண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து ஒரு அரேல வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 எலமெண்ட்ஸுமே வந்து வித்தியாசமாக இருக்குது, எதுவுமே ரிப்பீட் ஆகலை அப்படின்னா அது பேர் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ரிப்பீட் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை ரிப்பீட் ஆச்சு, ஏதாச்சும் 2-3 எலமெண்ட் வந்து ஒரு 2-3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 1. இதில் 1ங்கிறது 2 டைம் வந்திருக்கு, அதனால ட்ரூன்னு சொல்லி நமக்கு அவுட் புட் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ஸ் 2 பாருங்களேன். எக்ஸாம்பிள் 2ல் 1 2 3 4 எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கா, எல்லாமே வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் இருக்கா. ஸோ அது வந்து ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து சிம்பிள் யூஸ் கேஸ் தான். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்ஸில் அந்த 1ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 டைம் ஆயிருக்கு, 3 2 டைம் ஆயிருக்கு, 4 2 டைம் ஆயிருக்கு, 2 2 டைம் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. அது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால வந்து இது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டுனா இப்போ வந்து பைத்தானில் ஒரு சில டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? செட்டு, லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செட்டு லிஸ்ட்னு சொல்லி அப்புறம் டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டும் லிஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது நம்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து லிஸ்ட்டு. ஓகேங்களா? செட்டுனா எப்படி இருந்திருக்கும்னா, இப்போ இதே வந்து நம்ஸ் செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 மறுபடியும் வந்து 1 வருமானு கேட்டிங்கன்னா செட்டில் 1 வராது. ஏன்னா செட்னாவே உள்ள வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். லிஸ்ட்டில் யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்க தேவையில்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த செட்டுங்கிறத நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செட்டுங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ஸுங்கிற லிஸ்ட்டில் இந்த ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் செட்டில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது செட்டில் அது ஆட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த செட்டில் நீங்கள் அந்த நம்ஸுங்கிற லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து 1 2 3ன்னு சொல்லி 3 இருக்குது. இந்த 1ங்கிறது ஆட் ஆயிரும், 2ங்கிறது ஆட் ஆயிரும், 3ங்கிறது ஆட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் 1 ஆட் பண்ணும்போது அது வந்து எதுவுமே பண்ணாது. இப்போ ஏன்னா செட்டுங்கிறது எப்பவுமே உள்ள யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? இப்போ இந்த செட்டில் நமக்கு என்ன கிடச்சிரும்? இப்போ 1 2 3ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நம்ஸில் 1 2 3 1 இருக்குது. இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணலாம்? அந்த செட்டோட லென்த்தையும் நம்ஸோட லென்த்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, உள்ள வந்து டிஸ்டிங் எலமெண்ட்ஸாக இருந்திருக்கு, அதனால செட்லேயும் அதே தான் ஆட் ஆயிருக்கு. அதோட 2 லென்த்து செக் பண்ணும்போது 2 சேமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. ஓகேங்களா? உள்ள டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இல்லை. இந்த கேஸில் அப்படியா? இல்லை. ஏன்னா 1ங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதை நீங்கள் செட்டில் ஆட் பண்ணும்போது ஒரு 1 தான் இருக்கும். அப்போ இதில் 3 எலமெண்ட் இருக்கும், இதில் 4 எலமெண்ட் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆகிடுமா? அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அது எப்படி நீங்கள் போடுவீங்க? இஃப் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லென்த் ஆஃப் அந்த செட்டு எப்படி போடுவீங்க? செட் ஆஃப் நம்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த செட் ஆஃப் நம்ஸ்ன்னு அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து செட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் இது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், பிரிண்ட் செட் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு 1 2 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதான் சொன்னேன் இல்லையா, செட்டு வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்ஸை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது யூனிக் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதோட லென்த்தை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். லென்த் ஆஃப் செட் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்லி 3ன்னு சொல்லி வருதா? ஒருவேளை வெறும் லென்த் ஆஃப் நம்ஸ்னு கொடுங்களேன். அந்த லிஸ்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ண, லிஸ்ட்டோட லென்த் மட்டும் ரிட்டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி பார்த்து ஒருவேளை சேமாக இருந்துச்சு அப்படின்னா யூனிக் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நான் இஃப்ல போடுறேன். இஃப் லென்த் ஆஃப் செட் ஆஃப் nums equal to length of nums. இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன? ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நம்ம இதில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் ஃபால்ஸ். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பிரிண்ட் ஆஃப்
ட்ரூ. ஓகேவா? இப்போ ட்ரூன்னு சொல்லி வந்துச்சுங்களா? ஏன்னா இதில் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ட்ரூன்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ரூன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இது ஒன்று எடுத்துட்டு டிஸ்டிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் போட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான், இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணல. அதனால் வந்து உங்களுக்கு இது இருக்குது, இது இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மெத்தடை அப்படியே வந்து லீட் கோடில் போட்டு சால்வ் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க. ரிட்டர்ன் கொடுத்துட்டு இன்டென்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் கொடுக்குறேன். ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். பாருங்க, இது ரன் ஆயிடுச்சா? இது 407 MSல ரன் ஆயிருக்கு. 90.82% வந்து அவங்க பேர் வந்து பீட் பண்ணியிருக்கு. மெமரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31.98 MB அதிகமாக எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ நம்ம இன்னொரு சொல்யூஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா மறுபடியும் கம்பைலர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செட்டு வந்து எஸ்ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு செட் இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நம்பராக அதில் ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணி அப்புறம் நம்ம செட்டு கண்டுபிடிக்கிறது, அந்த மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் ஐ இன் நம்ஸ், ஒரு ஃபார் லூப்பில் இப்போ இந்த ஐயில் வந்து ஒவ்வொரு நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இஃப் இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா செட்டு, இந்த செட்டில் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஐ இன் எஸ், அதாவது இந்த 1 வந்து இந்த செட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. இருந்துருச்சு அப்படின்னா ட்ரூ தானே, ஏன்னா வந்து உங்களுக்கு அதான் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு வேளை டூப்ளிகேட் எல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஐயை எதில் ஆட் பண்ணும், எஸ் டாட் ஆட் ஆஃப் ஐ, அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணாதான் நம்ம நீங்கள் மறுபடியும் செக் பண்ணும்போது அதில் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்லேயே இப்போ ரிட்டர்ன் கடைசி வரைக்கும் ட்ரூ ரிட்டர்ன் ஆகலை, எல்லாமே டிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா கடைசியில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சொல்யூஷனை அப்படியே காப்பி பண்ணி செகண்ட் சொல்யூஷன் ட்ரை பண்ணிக்கலாமா? இன்டென்டேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரி, இந்த சொல்யூஷன் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 62.29% அதே மாதிரி மெமரி தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். நீங்கள் எந்த சொல்யூஷனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை அவங்க வந்து இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஹேஷ் மேப் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இதில் ஒரு சிமிலர் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் இதில் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும்னா ஹேஷ் மேப் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிக்ஷனரி இது ரெப்ரசன்டேஷன் பண்ணிவிட்டு இப்போ எஸ் டாட் அந்த ஐயில் ஏதாச்சும் ஒரு டம்மி வேல்யூ போட்டுக்கோங்க. இது ஒரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் எடிட் பண்ணிக்கலாம்ல. இதுக்கு பதிலாக செட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிவிட்டு எஸ் ஆஃப் அந்த ஐயில் வந்து ஒரு டம்மி வேல்யூ போட்டுவிட்டு நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரன் ஆகிடுச்சா? இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப அதிக மெமரி, இது வந்து அதிக மெமரி எடுத்துக்கு ரன் டைமும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அந்த இது ஒரு வேல்யூவும் ஸ்டேட் பண்ணி கீ வேல்யூ 2 ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு மெமரி கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துருக்கு, ரன் டைமும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சொல்யூஷன் தான், பட் ஆப்டிமல் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ நான் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், மீடியம் ப்ராப்ளம்ஸ் போகும்போது என்னால் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த லாஜிக் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதி தான் வந்து அது சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஈஸி ப்ராப்ளம்ஸில் இன்னொரு 4-5 பார்த்துட்டு அந்த மீடியம் ஹார்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து புது கான்செப்ட்ஸ் வருது பார்த்தீங்களா? நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் புதுசாக வருது, நிறையா லாங்குவேஜஸில் புதுசாக நிறையா வருது. நிறைய ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, அப்புறம் ரெட்டிஸ் இருக்குது, பிஹெச்பியில் நிறையா வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் போக போக பார்க்கலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.